தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் அராலி கடலில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. டில்வினுக்கு 1 மில்லியன் இழப்பீடு வழங்குமாறு விமலுக்கு நீதிமன்றம் உத்தரவு. பெண் கான்ஸ்டபிளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த OIC. ஆடியை கழற்றி காண்பிக்கவா சபையில் அர்ச்சனா எம்பியின் அநாகரிக பேச்சு. தெல்தெனியவில் மருத்துவர் கொலை, சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. இருவரின் உயிரை பறித்த மோட்டார் சைக்கிள்கள், 7 வயது குழந்தைக்கும் பெண்ணுக்கும் நேர்ந்த கதி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அராலி மேற்கு கடலில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அராலி மத்தி வட்டுக்கோட்டையை சேர்ந்த 49 வயதான செல்லையா சிவகுமார் என்பவரது சடலமே நேற்று இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் நேற்று காலை கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் மதியம் 12:40 மணியளவில் அவர் கடலில் சடலமாக மிதப்பதை வேறு கடற்றொழிலாளர்கள் அவதானித்தனர். பின்னர் இதுகுறித்து உறவினர்களுக்கும் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கும் தகவல் வழங்கப்பட்டது. அதனடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இச்சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவிற்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கு உத்தரவிட்ட வர்த்தக உயர்நீதிமன்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. நத்த வெனுவட்ட எத்த என்ற புத்தகத்தை வெளியிட்டதன் மூலம் அறிவுசார் சொத்துரிமைகளை மீறியதற்காக விமல் வீரவன்சவிற்கு உயர்நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த JVP தொடர்பான ஆவணங்கள் குறித்த அறிவுசார் சொத்துரிமைகளை மீறும் வகையில் அவற்றை அச்சிடவோ விநியோகிக்கவோ விற்கவோ அல்லது வேறு எந்த செயலிலும் ஈடுபடவோ கூடாது எனவும் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. விமல் வீரவம்சவின் பேரில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தின் மூலம் தனது அறிவுசார் சொத்துரிமைகள் மீறப்பட்டதாக கூறி டில்வின் சில்வா கொழும்பு வர்த்தக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிலிருந்து இந்த சட்ட பிரச்சினை உருவானது. வர்த்தக உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது JVPயில் தான் பணியாற்றிய காலத்தில் அதன் செயற்குழுவிடம் சமர்ப்பித்த கருத்துக்கள், முன்மொழிவுகள் மற்றும் ஆவணங்கள் அந்த பிரசுரத்தில் இடம்பெற்றிருந்ததாகவும் புத்தகத்தில் அந்த பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது தனது அறிவுசார் சொத்துரிமைகளை மீறுவதாகும் எனவும் டில்வின் சில்வா வாதிட்டார். இந்த நிலையில் நீண்டகால விசாரணைக்கு பிறகு கொழும்பு வர்த்தக உயர் நீதிமன்றம் 2019 ஜனவரி 11 அன்று தனது தீர்ப்பை வழங்கியது. அதில் அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தின்படி நத்த வெனுவட்ட எத்த நூலில் உள்ள பொருட்களின் முறையான உரிமை வீரவம்சவுக்கு அல்ல, மாறாக டில்வின் சில்வாவுக்கே சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது. அதனைத் தொடர்ந்து டில்வின் சில்வாவிற்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு வீரவம்சவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் சர்ச்சைக்குரிய பொருட்கள் தொடர்பான நிவாரணங்களையும் வழங்கியது. அந்த தீர்ப்பை எதிர்த்து வர்த்தக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி விமல் வீரவம்ச உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். எனினும் உயர்நீதிமன்றம் தற்போது முந்தைய தீர்ப்பை முழுமையாக உறுதி செய்துள்ள நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி சோபித ராஜகருணா இந்த தீர்ப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபைக்கு அணிந்து வந்திருந்த ஆடை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சபையில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பிய போது ஆடையை கழற்றி காண்பிக்கவா என அர்ச்சுனா MP அநாகரிகமாக பதிலளித்துள்ளமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் நேற்று சலசலப்பை ஏற்படுத்தியது. உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் எழுப்பிய பிரச்சினைக்கு உடனடியாக பதிலளித்த அர்ச்சுனா MP தான் அணிந்து வந்திருக்கும் ஆடை பாராளுமன்ற மரபுகளுக்கு உட்பட்டதுதான் என்று வாதிட்டார். ஆவேசமாக பேசிய அவர், நான் பாராளுமன்றத்திற்கு பொருத்தமான ஆடையையே அணிந்து வந்துள்ளேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டுமென்றால் கழற்றி காண்பிக்கவா என்று சவால் விடுத்தார்.
இதன்போது தலையிட்ட சபாநாயகர் ஆடை குறித்த விவாதம் தேவையில்லை, அது ஒரு பிரச்சனை அல்ல என்று தெரிவித்து அர்ஜுனா எம்பியை தனது ஒழுங்கு பிரச்சனையை சமர்ப்பிக்க அனுமதித்தார். இலங்கை பாராளுமன்றத்தில் நடைமுறை விதிகளின்படி உறுப்பினர்கள் சபைக்கு வரும்போது கண்ணியமான உடைகளை அணிய வேண்டும் என்பது மரபாகும். இருப்பினும் கண்ணியமான உடை என்பது குறித்த வரைவிலக்கணம் அவ்வப்போது விவாதங்களுக்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தில்தினியாவில் கார் ஒன்றினுள் சடலமாக மீட்கப்பட்ட பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்கள் 4வருக்கும் விளக்கமறியல் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி, குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரே இவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களது வழக்கு நேற்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நுவரெலியா போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகளின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வந்தனர். இதற்கமைய சந்தேக நபர்களை ஜூன் 26 நுவரெலியா நீதிமன்ற நீதவான் முன் முன்னிலைப்படுத்திய பின்னர் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனை தொடர்ந்து மீண்டும் விளக்கமறியல் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தமை தொடர்பில் மற்றும் அநாகரிகமான பாலியல் செயலில் ஈடுபட முயன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் புலத்சிங்கள போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டு மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை இம்மாதம் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மத்துகம மேலதிக நீதவான் புத்திக மல்வத்த உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி சம்பவம் நடந்த தினத்தன்று போலீஸ் நிலையத்தில் கடமையிலிருந்த கான்ஸ்டபிளுக்கு பொறுப்பதிகாரி தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வருமாறு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். ஒரு அவசர பணியின் நிமித்தமே தன்னை அழைப்பதற்காக கருதிய அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பொறுப்பதிகாரியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றபோதே பொறுப்பதிகாரி தனக்கு குறித்த பாலியல் தொல்லைகளை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரியின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸ் திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிரிபாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெருகும்பர வீதியில் தம்புத்தேகம நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களினதும் ஓட்டுநர்கள் இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்த பெண்ணொருவரும் மற்றும் 7 வயது குழந்தையும் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக பெருகும்பர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே ஒரு ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புத்தேகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மற்றைய ஓட்டுநரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர்கள் பம்பரி மற்றும் பெருகும்பர பகுதிகளை சேர்ந்த 28 மற்றும் 63 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.